கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யெகோவா ஊழியத்தின் சார்பிலே யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை இந்த நாளில் அநேகரை நெருக்கத்தில், பாடுகளில், உபத்திரத்தில் கடந்து போனால் அதன் நிமித்தம் வருகிற ஜெபத்தில் வருகிற சோர்வுகள், அசதி, கண்மயக்கம், வாஞ்சி இருக்குது. தேவனுடைய சமூகத்தில் எப்படியாவது காத்திருந்து தேவனுடைய வரத்தையும் வல்லமையிலையும் அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதன்படி நம்ம வாழணும், தேவ சித்தத்துப்படி நடக்கணும் சொல்லி இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சியில் நம்ம தோற்று கொண்டே இருக்கிறோம். நாம் தோற்று விடாதபடிக்கு அந்த முயற்சியில் ஜெயம் எடுக்க கர்த்தரை நோக்கி பார்ப்போம். விடுவிக்கிறவர் ஒருவரை, விடுவிக்கிறவர் மாத்திரம்தான். யாருனாலையும் இந்த சோர்விலிருந்தோ அசையிலிருந்தோ பலவீனத்தை விடுவிக்க கூடாத காரியம். நாம் ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு பட்சிக்கும் பொழுது மீண்டும் அந்த சோர்விலிருந்து அசைதிலிருந்து நாம் மீட்கப்பட்டு புதிய புதிதான ஒரு ஜெப சிந்தையில், ஒரு ஓட்டத்தில், கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே நான் செல்ல முடியும். சோர்ந்து போக நேரத்தை எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய விடுதலை, பெரிய அனுக்கிரகம் கிடைக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். அவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, ஆறுதல் அளிக்கிற தேவன். அவரே யாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவன். நம்மளோட பாதத்தில் காத்திருப்போமானால் சோர்விலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது எல்லா தீங்குக்கும் தேவனை கர்த்தர் நம்ம விலக்கி காப்பார். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்களும் ஒருவேளை ஜெபத்தில் சோர்வோடு இருக்கீங்களா? இல்லை உலக வேலையில் சோர்வோடு இருக்கீங்களா? அசதியாக இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சோர்வுக்கு, அசதிக்கும், வெள்ளத்தள்ளிகள் இல்லை சத்துருடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தாமரை விடுதலை வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படி விடுதலை அமருவதாக. எல்லா சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அதை பிரேக் பண்ணுறப்பா. கிருபை தங்கியிருப்பதாக. ஆமென்.